chennaiproperties.in செம சென்னை ப்ராப்பர்ட்டிஸ் ஃபார் செம்ம ப்ரைஸ். INonline.com. தமிழ்நாட்டில் இருக்கும் வெளிநாட்டில் இருக்கும் சொந்தங்களே, இந்த தீபாவளிக்கு கிராக்கர் ஆர்டர் பண்ணணும் அப்படின்னா இவங்க கிட்ட வந்து ஆர்டர் பண்ணுங்கள். சைனீஸ் கெமிக்கல் யூஸ் பண்ணாமல், சைல்ட் லேபர் யூஸ் பண்ணாமல், நல்லா வந்து சூப்பராக எரியிற, நல்ல குவாலிட்டி ஜாஸ்தியாக இருக்கிற கிராக்கர்ஸ்களை தயாரிப்பவர்கள் வந்து இந்த ஐஎன் கம்பெனிக்காரர்கள். நீங்கள் ஆர்டர் பண்ணி தமிழ்நாட்டு மற்றும் பெங்களூரில் வெறும் 5 நாளில் வந்து டெலிவரி பண்ணுவாங்க. 10% டிஸ்கவுண்ட் இருக்குது 10ஆம் தேதி வரைக்கும். நம்பி ஆர்டர் பண்ணுங்கள். இந்த தீபாவளி வந்து சூப்பராக சிறக்க இவங்க நிச்சயம் உதவுவார்கள் அப்படிங்கிறது எனக்கு எந்த சந்தேகமே கிடையாது. ரெமோ செம்ம ப்ரொமோஷனோட பயங்கரமாக கிப்பிட்டுலாம் வச்சு, பேனர் கீனர்லாம் வச்சு, சிவகார்த்திகேயன் அடுத்த லெவல் போயிட்டாருன்ட்டு உள்ளே வந்த படம் தான் வந்து இந்த ரெமோ. உள்ளே போய் பார்த்தா உண்மையாலுமே அடுத்த லெவலுக்கு வந்து சினிமட்டோகிராஃபியும் இவருமே வந்து ஆள் பார்த்திங்கன்னா ஒரு டோன் வந்து மேலே போயிட்டு, கண்ணுக்கு லென்ஸ் எல்லாம் வச்சுக்கின்னு, தாடி கிடி எல்லாம் பார்த்தீங்கன்னா சும்மா பயங்கரமாக ட்ரிம் பண்ணி அப்படி ஷார்ப்பாக வர்றாரு சிவகார்த்திகேயன். எந்நேரமே பார்த்தீங்கன்னா உள்ள ஒரு பனியன் போட்டுக்கிட்டு வந்து சும்மா அமெரிக்கன் பாய் மாதிரி தான் வந்து ரொம்ப ஹைடெக்காக இருக்கார் சிவகார்த்திகேயன். அதெல்லாம் ரொம்ப ஹாப்பி பார்க்குறதுக்கு. ஆனால் என்ன பிரச்சனைனா, கதையில் வந்து இந்த கோட் சூட் இதெல்லாம் தாண்டி வந்து கதை அப்படிங்கிறதும், கதை ஓட்டம் அப்படிங்கிறதும், அதை எந்தளவுக்கு ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதும் தான் வந்து ஒரு படத்தை ஹிட் ஆக்குது அப்படிங்கிறது தான் வந்து பிரச்சனையே. இங்கே வந்து பாக்கியராஜ் இந்த படத்தினுடைய இயக்குனர் அவர்கள் இப்போ ஸ்டாக்கிங் அப்படிங்கிறது வந்து க்ளோரிஃபை பண்ணியிருக்காங்க. அதாவது பொண்ணுங்க, அதாவது கதை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிளுங்க. பையன் வந்து வெட்டியாக இருக்கான். திடீர்னு ஒரு ரேண்டமாக ஒரு பொண்ணை வந்து வீதியில் பார்க்குறான். ஒருத்தர் சொல்கிறாரு, நீ போயிட்டு வந்து வீதியில் இப்படி நிற்கிறப்போ அப்படியே லெஃப்ட் சைடாக காற்றடிச்சு அப்படி ரைட் சைடாக நெஞ்சுக்குள்ளே அம்பு பாய்ஞ்சு ஒரு ஆட்டோ வந்து கவுந்துச்சுன்னா அங்கே காதல் வரும்பா. அந்த காதல் அப்படியே இறுக்கி பிடிச்சிக்கோ. அந்த பொண்ணு வந்து என்ன டார்ச்சர் பண்ணாலும் பரவாயில்ல, விட்டுறாத அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறாரு. அதை ஃபாலோ பண்ணி லைஃபோட அப்படியே ஆம்பிஷனாக எடுத்துக்கிட்டு வந்து வளர்றார் சிவகார்த்திகேயன். இவ்வளோதாங்க படம், இவ்வளோதாங்க இந்த கதை. அதை எப்படி பண்ணுறாரு அப்படிங்கிறது தான் இந்த நர்ஸு கெட்டப்பு, அந்த கெட்டப்பு, இந்த கெட்டப்பு இதெல்லாம் வந்து உள்ளே வர்றாரு. எனக்கு என்ன, ஸ்டாக்கிங்கை தயவுசெய்து க்ளோரிஃபை பண்ணாதீங்க. ஏற்கனவே அதனால் வந்து ஏகப்பட்ட கொலைகள், ஏகப்பட்ட பிரச்சனைகள் தமிழ்நாட்டில் இருக்குது. திருப்பி அதை க்ளோரிஃபை பண்ணி பொண்ணுங்களை வந்து மட்டம் தட்டி இதை பண்ணாதீங்க தயவுசெய்து. கொஞ்சம் மாற்றுங்க டைரக்டர் அவர்களே. சிவகார்த்திகேயன் முதல் பாராட்டுகள். அந்த பெண் கேரக்டர் எடுத்ததுக்கு வந்து உண்மையாலுமே மிகப்பெரிய தைரியம் வேணும். ஸ்க்ரீன்லேயும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. டு அ சர்டன் எக்ஸ்டென்ட் வந்து அதை வந்து மனசார பாராட்டாமல் என்னால் இருக்கவே முடியல. ஏன்னா அவ்வளவு தூரம் வந்து கடின உழைப்புங்க. அந்த ஸ்க்ரீன் நமக்கு பார்த்தா தெரில, பட் அதுக்கு பின்னாடி இருக்கிற உழைப்பு அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு உழைப்பு. அந்த வாய்ஸ் மாடுலேஷனும் சரி, முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணியிருக்காரு. ஓகே, சூப்பர். அதே மாதிரி கீர்த்தி சுரேஷ் பாவங்க. ஏன்னா சிவகார்த்திகேயனுக்கு போட்ட மேக்கப் கூட வந்து கீர்த்தி சுரேஷ்க்கு போடல. 2 பேரும் நிற்கும் போது பார்த்தீங்கன்னா கீர்த்தி சுரேஷோட மேக்கப் டல்லாக இருக்குது. டல்லாக இருக்கிறோட மேக்கப் தப்பாக இருக்குது. அவங்கள வந்து ரொம்ப ஓவராக மேக்கப் போட்டு அந்த மூஞ்சியை வந்து கோரமாக்கி விட்டுருக்காங்க. ஒரு சீனில் பார்த்தீங்கன்னா மேக்கப் இல்லாமல் ஒரு நைட் காஃபி கொடுக்குற ஒரு சீன் வரும். அதில் பார்த்தீங்கன்னா கீர்த்தி சுரேஷோட மூஞ்சி அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதே இதில் வந்து ஃபுல்லாக இருந்தால் கூட வந்து கீர்த்தி சுரேஷ் சூப்பராக இருந்திருப்பாங்களோ அப்படின்னு நான் நினச்சேன். அதே மாதிரி கீர்த்தி சுரேஷ் வந்து இவர் வந்து எப்படின்னா ஃபுல் மேக்கப்லேயே தான் இருப்பார். சிவகார்த்திகேயன் வந்து 24 ஹவர்ஸ் பார்த்தீங்கன்னா பெண்ணாக மாறிடுவார், நர்ஸாக. ஸோ நைட்டு படுக்கும்போது, நைட்டியோட படுக்கும்போதும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 4 லேயர் மேக்கப்போடு தான் வந்து தூங்குவார். ஆனால் கீர்த்தி சுரேஷ் வந்து சந்தேகமே வருவாது. இவருக்கு வந்து இது வந்து ஆம்பளை தான், இல்லை வந்து இது வந்து வேறு யாரோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் எதுவுமே எழாது. அப்படியே படம் போயிட்டே இருக்கும். சரி விடுங்க, அது கூட கமர்ஷியல் லாஜிக் அப்படின்னு கூட வந்து சொல்லிடலாம். ஒரு சீனில் பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஒரு காதலி ஒன்று படுத்துட்டு இருப்பான். ஒரு வில்ல ஒருத்த வருவா. அந்த காதலி டிஃபெண்ட் பண்ண ஒரு ரேண்டமாக ஒரு காதலை வருவான். டக்குன்னு இப்படி கிழிச்சிருவானுங்க. ஒரு 10 செகண்ட் தான். அடுத்த ஷாட் வரணும் பார்த்தீங்கன்னா அந்த காதலை எந்திரிச்சு ஜாலியாக உட்காந்து லவரோட வந்து பேசிகிட்டு இருப்பான். இது என்ன லாஜிக்னு தெரில, என்னென்னு தெரில. ஸோ இந்த மாதிரி பேசிக் லாஜிக் இடர்பாடுகளை வந்து அழகாக வந்து கட் பண்ணி எடுத்துருக்கலாம். படம் வந்து சிவகார்த்திகேயனோட ஸ்ட்ரென்த் அப்படிங்கிறது வந்து காமெடிங்க. அந்த காமெடி ப்ளஸ் குணச்சித்திரம் அப்படிங்கிறது தான் சிவகார்த்திகேயனோட ஸ்ட்ரென்த்து. ஆனால் இதில் என்னென்னா, பாக்கியராஜ் போய் வந்து ஆள் மனசில் சிவகார்த்திகேயன் தூங்கிட்டு இருப்ப சொல்லிட்டார், சார் பாஸ் என்ன பாஸ் காமெடி, நீங்கள் ஜெமினி கணேசன், கமலஹாசன், சிவாஜி கணேசன் இந்த காதல் கலவையெல்லாம் கலந்த ஒரு கலவை பாஸ், நீங்கள் நம்புங்க அப்படின்னு ஆள் மனசில் சொன்னங்காட்டி எந்திரிச்சுன்னே வாங்க ஒரு ஃபுல் ஸ்விட்சாக ஒரு காதல் படம் பண்ணுவோன்ட்டு சிவகார்த்திகேயன் இறங்கி பண்ணியிருக்கா. அப்படி அதுதான் வந்து இந்த ரெமோ. அப்படியே ரொம்ப திணற கதற காதல் பண்ணியிருக்காங்க. ஸோ நமக்கும் வந்து அப்படியே நம்ம கதற அளவுக்கு வந்து ஃபஸ்ட் ஹாஃப் கூட பரவாயில்லைங்க. ஒரு எக்ஸைட்டிங்கான செகண்ட் ஹாஃப் வருது. செகண்ட் ஹாஃப் போகும்போதெல்லாம் கதற ஆரம்பிச்சிடும். எப்படா அந்த காதல் முடியல. ஏன்னா கீர்த்தி சுரேஷ் வந்து காதல் எக்ஸ்பிரஸ் பண்ண ஒன்றா கத்துவாங்க, இல்லைனா அப்படியே ரொம்ப இந்த பேட் சவுண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, அல்ட்ரா சவுண்ட், அந்த மாதிரி அந்த சவுண்டில் பேசுவாங்க. அந்த நடுவில் ஒன்றும் பேசவே மாட்டாங்கன்னு வச்சுக்கங்களேன். சிவகார்த்திகேயன் எப்போல்லாம் நார்மலாக இருக்கார் அப்படின்னா சதீஷோட பேசும்போதும், ராஜேந்திரன் கூட பேசும்போதும், நம்ம யோகி பாபு கூட பேசும்போதும் சூப்பராக இருக்கார். யோகி பாபு சின்ன கேரக்டர், அவரை வந்து ரொம்ப எதிர்பார்த்தேன். இன்னும் கொஞ்சம் நிறைய வந்திருக்கலாம். செம்மையாக வந்து ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காங்க. அந்த மனுஷன் சான்ஸே இல்லைங்க, வேறு லெவல் அப்படின்னு சொல்லிடலாம். சினிமட்டோகிராஃபி
சினிமாட்டோகிராஃபி வந்து ஆக்சுவலாக பிசி சாலரோட சினிமாட்டோகிராஃபிக்கு சிவகார்த்திகேயன் தாங்கலை. அதுதான் உண்மை. ஏன்னா அவருடைய குவாலிட்டி வேறு லெவல் இருக்குது. ஒரு ட்ரெயின் ஸ்டேஷனில் ஒரு ஷாட் ஒன்று வரும், அப்படி இப்படி மூவ் ஆகும், அப்படி டான்ஸ் ஆடிட்டு வருவார். அந்த ஒரு ஷாட்லாம் வந்து அப்படியே ஃப்ரேம் பண்ணி வந்து ஒரு 1 லட்ச ரூபாய் 2 லட்ச ரூபாய்க்கு விற்கலான்னு நினைக்கிறேன். ரொம்ப சுப்பீரியாக இருக்கிறங்காட்டிக்கு வந்து சிவகார்த்திகேயனால் வந்து அதை ஹோல்ட் பண்ணி தாங்க முடியலையோ அப்படின்னு தெரிஞ்சது. அண்ட் இன்னொன்று என்னென்னா சினிமாட்டோகிராஃபியில் அது நான் பிசி சாரை குறை சொல்கிறவங்களுக்குலாம் நமக்கு அறிவு வளர்ந்துடல. ஆனால் நான் ஒரு நார்மல் ஆடியன்ஸாக எனக்கு தெரிஞ்சது என்னென்னா எல்லா பாட்டும் ஒரே மாதிரி இருந்தது. இவர் ஒரே ட்ரெஸ் போட்டு ஒரு ஆடுற மாதிரியும் கிட்டத்தட்ட எந்த ஒரு வேரியேஷனுமே இல்லாமல் இருக்கிற ஒரு மாதிரி வந்து ஃபீலிங் இருந்தது. பாடல்கள் அனிருத்தோட பாடல்கள் வந்து ஆடியோவை பயங்கர ஹிட் ஆகிட்டங்காட்டிக்கு அது வீடியோவை வந்து பெரிய இம்பாக்டை வந்து விட மாட்டேது. ஏன்னா கண்ணை மூடிட்டு கேட்டால் வந்து விஷுவலை விட சூப்பராக வந்து இருக்குது. அதுதான் வந்து பிரச்சனை அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது இம்பேக்ட் பண்ணாததும் வந்து ஒரு மிகப்பெரிய பிரச்சனை அப்படின்னு நான் நினைக்கிறேன். சிவகார்த்திகேயன் வந்து எனக்கு எல்லாத்துலேயும் ஓகேங்க. ஆனால் ஒரே ஒரு டயலாக் பேசியிருந்தார், உண்மையாலுமே எனக்கு அதில் உடன்பாடு இல்லை. என்னென்னா இது வந்து விஜய் டிவியில் போடுவாங்க, திருப்பி ஒரு டயலாக் ஒன்று சொல்லிவிட்டு இந்த விஷயத்தை விஜய் டிவியில் திருப்பி போடுவாங்க அப்படின்னு ஒன்று சொல்லுவார். உடனே ஆடியன்ஸ் எல்லாம் பயங்கரமாக சிரித்தாங்க. ஓகே, அவர் வந்து சிவகார்த்திகேயன் வளர்ந்துட்டார், இன்றைக்கி விஜய் டிவியை கலாய்க்கலாம், ஓகே. பட் அது வந்து தாய் வீடு. இப்போ எனக்கு அது தாய் வீடு கிடையாது. என்னை வந்து விஜய் டிவி வளர்க்கல. என்னை வந்து எடுத்து எனக்கு ஃபஸ்ட்டு சான்ஸ் கொடுத்து என்னை வளர்க்கல. அவங்க வந்து ஃபஸ்ட்டு ஒரு சான்ஸ் கொடுத்து வளர்த்து இவங்களை கொண்டாடின ஒரு டெலிவிஷன் தான் வந்து அந்த விஜய் டிவி. எனக்கு 1000 வந்து பிரச்சனைகள் இருக்கும் விஜய் டிவியோட, இவங்க தப்புன்ட்டு. ஆனால் சிவகார்த்திகேயன் அப்படிங்கிற மனுஷன் பிரச்சனையே இருந்தாலும் ஒரு பப்ளிக்காக வந்து ஒரு டிவி வந்து அப்படி கலாய்க்க வேண்டிய அவசியம் கிடையாது அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்துங்க. அது ரொம்ப வந்து ஒரு மாதிரியாக இருந்துச்சு. பாவம் அவங்க பார்க்குறவங்க அவரை வளர்த்து விட்டவங்கலாம் பார்த்தா ஹர்ட் ஆவாங்க அப்படிங்கிறதும் எனக்கு ஃபீலிங்காக இருந்துச்சு. அதை சிவகார்த்திகேயன் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணி இருக்கலாம். சரி, மொத்தத்தில் எப்படிடா இருக்குது இந்த ரெமோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட் ஆஃப் வரைக்கும் வந்து ஓகேங்க. அப்படியே அந்த நர்ஸு வர்றாங்க ஃபுல் மேக்கப்போட, அதெல்லாம் அப்படியே பார்த்துக்கலாம், ஓரளவுக்கு ஓகேவாக போகுது. செகண்ட் ஹாஃப் அப்படியே போகிறப்போ வந்து மேயாதம்மான் அந்த பாட்டு ஞாபகம் வந்துட்டு மான் மேஞ்சிக்கினே இருக்குது, நமக்கு மண்டை பிச்சுக்கினே இருக்குது, எப்படா படம் விடுவாங்க ரேஞ்சில் வந்து போயிடுது. ஆனால் அப்படியே கடைசியில் வரப்போ அப்படி காமெடி அப்படி பூசி மொழிக்கு வெளில விட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். மொத்தமாக இது எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ஆவரேஜ் என்டர்டெய்னருங்க. போனீங்கன்னா கண்டிப்பாக ஒன் டைம் என்டர்டெயின் பண்ணும். அழகாக குழந்தைகள்லாம் கூப்பிட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு பிடிக்கும். குழந்தை சென்டிமெண்ட்லாம் உள்ளே வச்சுருக்காங்க. சிவா வந்து அந்த சினிமா அரசியல்லாம் பக்காவாக பண்ணுறாரு. குழந்தை வேணும், அதே மாதிரி அஜித் சார் ரெஃபரன்ஸ் வேணும், அதே மாதிரி ரஜினி சார் ரெஃபரன்ஸ் வேணும், ஆளுமா டோலுமால தான். ஸோ இந்த ஃபேன்ஸை கவர் பண்ணலாம், அந்த ஈக்குவேஷன்லாம் வந்து பக்காவாக வந்து ஸ்கெட்ச் போட்டிருக்கா அப்படி. அதெல்லாம் சூப்பர். என்னென்னா அதே ஃபோக்கஸை வந்து கதை மேலேயும் செலுத்தினார்னா இன்னும் சூப்பராக இருக்கும் அப்படிங்கிறதான் வந்து என்னுடைய தாழ்மையான கருத்துங்க. இந்த படத்திற்கு என்னுடைய மார்க் அப்படிங்கிறது வந்துங்க 5க்கு 2.75 தருவேன். கண்டிப்பாக ஒன் டைம் வாட்சபிள் என்டர்டெய்னர். அதுக்கு மேலே இந்த படத்தில் வந்து பெருசாக இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. இந்த படத்துடைய சினிபி ஸ்கோர் அப்படிங்கிறது வந்து இங்கே இருக்குது, பாருங்கள். நீங்களும் போய் சினிபியில் போய் ரேட் பண்ணுங்கள். இந்த விமர்சனம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலையா டிஸ்லைக் பண்ணுங்கள். சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலையா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது திட்டணுமா இல்லை நல்லபடியாக சொல்லணுமா கமெண்ட்டில் வந்து எழுதுங்க. இன்னொரு விமர்சனத்துடன் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம். Chennai Properties.in, செம சென்னை ப்ராப்பர்ட்டிஸ் ஃபார் செம்ம ப்ரைஸ்.